2 பாத்துல தான் நம்ம போறோம். அதுக்குள்ளேயே வேர்த்து ஊத்தி மூச்சு வாங்கி ஒரு மாதிரி இருக்கு. பட் நான் பொறுமையா போனாலும் போவேனே தவிர இன்னைக்கு ஃபுல்லா கிளைம் பண்ணி நம்ம முடிக்காம போறது இல்ல. ஓகே, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம ஊர்ல குட்டி குட்டி ட்ரெக் பண்ணி போயிருப்பேன். பட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஹார்டா இருந்தது இல்ல. பாகாய் பாகாயாகிறே வாழாயின் வாழ்வி வாழவே தாழாம மேலே போகிறே. கடைசியாக வீடியோ எடுத்த இடத்துலேருந்து ஒரு 1/2 an hour ஆயிருக்கும். ஆனால் நடந்து வரேன் என்னால் பேசவே முடியல. அந்த மாதிரி வந்து மூச்சு வாங்குது. அப்போ தான் வந்து ஹெல்த் வந்து என்ன அழகில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ட்ரெக்கிங் தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு குஷியில் கிளம்பிட்டேன். ஆனால் கிளம்புனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஐயோ முடியலையேன்ட்டு. ஆனால் என்ன தான் முடியலனாலும் கண்டிப்பாக வந்து குவிட் பண்ணாமல் எப்படியாவது மேலே ஏறி போயிடணும்னு மட்டும் தோணிகிட்டே இருந்துச்சு. அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட்டு 5 minutes break spot. எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளவுட்ஸ்ல இருக்கும் சீரியஸ்லி. யா, பட் இதெல்லாம் கிடைக்காது, திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டனல். நீ பாருங்க, டனலுக்குள்ள வந்து வெளில வந்தோடனே அப்படியே ஸ்கை மட்டும்தான் தெரியுது. இங்கே நான் நடக்கவே முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கேன். அவர் பாருங்களேன், ஜாக் பண்ணி போயிட்டு இருக்காரு. லெஃப்ட்ல போனோம்னா பள்ளத்தாக்கு தான். இங்க இருக்கிற இடத்துல தான் நடக்கணும். வந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படியே போக 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 என்னால் சுத்தமாக பேசவே முடியல. ஏன்னா ரொம்ப குளிர் அதிகமாக. இங்கேயே இருக்கவங்களுக்கு மேபி ரொம்ப குளிர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வந்துட்டு ரொம்ப பேர் பண்ணிக்க முடியல. நடந்து போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா செம கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோப்பியாக இருந்தது மேலே ஏறி போகிறதுனால. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். ட்ரெயின் வருது. ட்ரெயினில் நல்லா நோகாமல் இந்த இடத்துக்கு வந்தப்போ நல்லா ஜாலியாக இருந்தது கைஸ். பட் இவ்வளோ தூரத்தை ஏறி வந்தது முடியல. என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு மலை உச்சிக்கிட்ட இருக்கும். அதில் ஒரு அழகான ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இந்த கார்ட்டூனில் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு ஃபேரி லேண்ட் மாதிரி இருக்குது இந்த இடமே சொல்லப்போனால். ஆக்சுவலி ட்ரெயினில் வந்து நம்ம நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ணதுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் டெஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக பாருங்கள். நடந்து வரும்போது நமக்கு கிடைக்கிற வியூ வேறு, ட்ரெயினில் வரும்போது கிடைக்கிற வியூ வேறு. ஆனால் எந்த வியூ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடந்து வரும்போது தான் சொல்லுவேன். ஏன்னா நடந்து வரும்போது தான் அந்த குளிர் காற்று, இந்த மண் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அனுபவிக்க முடியுது உட்காந்துட்டு பார்த்துட்டு வரதை விட. கைஸ், ஃபைனலி சம்மிட் வந்து நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாப்பில் ஒரு கும்பலாக இருக்காங்களா, அதுதான். ஸோ கியூவில் போய் லைனாக போய் எல்லாரும் அங்கே அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு they'll come back. ஸோ அதான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் தேர். ஏதோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என் கால்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா குளிரவும் செய்யுது, அட் த சேம் டைம் அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி வலிக்குது. அதுதான் நம்மளோட ஃபிட்னஸ் லெவல். பட் ஸ்டில் இந்தியாவிலேருந்து வந்துட்டு இந்த குளிருக்கெல்லாம் பழக்கம் இல்லாமல் இந்த மவுண்டனும் நமக்கு புதுசு. இவ்வளோ தூரம் கிளைம் பண்ணதே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் அங்கே போய் டச் பண்ணிடலாம். டச் பண்ணிட்டா ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். லெட்ஸ் கோ.
ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டே இருக்கோம். என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா அப்படியே படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. மூச்சு வாங்கிட்டே இருக்கு. நடக்கவே என்னால் முடியல. சீரியஸ்லி சுத்தமாக முடியாமல் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா நின்று ரொம்ப நின்று போனால் டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம வர திருப்பி கீழே இறங்கி நம்ம இருட்டுறதுக்குள்ளே வெளியே போகணும். ஸோ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரே ஒரு கடுப்புனா வி ஹாவ் அ லாங் கியூ. ஸோ அங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பாறை மேல. ஸோ அதான் வந்து சம்மட்டு. ஸோ அங்க போய் போட்டோ டச் பண்ணி போட்டோ எடுக்கிறனால லேட் ஆகுது. ஸோ இங்க ஒரு கியூ இருக்கு. சிலர்லாம் நைஸா போய் அப்படியே இந்த பக்கமா போய் டச் பண்ணிடுறாங்க. பட் நம்ம தான் ரொம்ப நியாயமானவங்களாச்சு, அதனால நம்ம வந்து கியூல நின்றுட்டு இருக்கோம். எவ்வளவோ பண்ணியாச்சு, இதை பண்ண மாட்டோமா? ஆல்மோஸ்ட் தேர் கைஸ். இன்னொரு 20 மினிட்ஸ் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் நின்றுட்டோம். ஸோ சம்மிட்ல வந்து அதை மேலே தொட்டு அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. லெட்ஸ் see. ஆல்ரெடி இன்டு த கிளவுட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்க, அவர் நிற்கிறத ஒரு பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இந்த சமிட்டை உங்களுக்கு காட்டினேன், எப்படி இருந்தது இப்ப பாருங்க. ஃபுல்லா ஃபாக், சாமா ஃபாக். அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்ப இந்த இடம் எனக்கு எவ்வளவு குளிரும்ட்டு. நம்ம எங்க இருக்கோன்றதுக்கு இந்த சீகல்ஸே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சம்மட் கியூ. நான் அதே மாதிரி இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தேன். அவங்க வந்துட்டு யாரோ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்காக இந்த சம்மிட் வந்து இன்றைக்கி ஏறுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோன்னு வேண்டிப்போம், அங்கே போகிறோன்னு வேண்டிப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அவரோட சோல் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக இவங்க வந்து இந்த கிளைம்ப் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. போகிறாங்கன்னே தெரியல, ஒன்றுமே தெரில அந்த பக்கம். இன்னும் ஃபைனலி நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்கிட்ட வந்துட்டோம். மட்டும் வேணாமே. இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, காத்தோட சேர்ந்து நான் பறந்து போயிடணுன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு பயம். அவ்வளோ காற்றடிச்சிட்டு இருந்தது, அதை சொல்லவே முடியல. என் மைக்கில் எதுவுமே கேட்கல. அதனால தான் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு இருந்த அந்த நர்வஸ்னஸ் வந்துட்டு எங்கே காற்றுல பறந்து அப்படியே விழுந்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ பயம் இருந்தது எனக்குள்ள. இவங்க வேற போக மாட்டேறாங்க, 10 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு June 1 அண்ட் இது என்னோட பர்த்டே மந்த். அண்ட் ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் டன் சம்திங் ரியலி வெரி குட். நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன். வீடியோ பேசும்போதெல்லாம் சும்மா மோட்டிவேட் ஆகிட்டு ஓகே நல்லா இருக்கு வியூ அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். பட் வந்து செம்ம கஷ்டமா இருந்தது. லைக் வந்து லிட்ரலி வந்து கால்லாம் வந்து ஃபுல்லா பர்ன் ஆயிட்டு இருந்தது. நம்ம ஊர்ல குட்டி குட்டி ட்ரெக் பண்ணி போயிருப்பேன். பட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஹார்டா இருந்தது இல்லை. பட் ஐ ஃபீல் குட் தட் நான் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. நான் வந்து கடைசி வரைக்கும் நடந்து வந்துட்டேன். That's it. I feel very good about myself. So I hope நம்ம கீழும் வந்து இதே மோட்டிவேஷனோட நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு. And I was so happy. I have done something very good. Bye. சரி, அடுத்து இறங்க தானே போகிறோம், ஜாலியாக இறங்கி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா முடியலை. இறங்கும் போது முட்டி அப்படி வலிக்குது. நம்ம ரிட்டன் இறங்கி போகிற வீடியோ தான் ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சாண்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணலாம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். பாய்.